السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். தினம் ஒரு பெண் சஹாபி என்ற தலைப்பிலே இன்றைக்கு எந்த சஹாபிய பெண்மணி பார்க்க போறோம் அப்படின்னா, ஐஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். இவங்க கிபி 613ஆம் ஆண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் மகளாக பிறக்கின்றார்கள். இவங்க சிறு வயதுல பல்வேறு அவருடைய அறிவு திறன்கள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வியக்கும் வண்ணமாக இருந்தது. இவருடைய 5 வயதிலே இவர்கள் ஒரு குதிரை பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 5 வயது குழந்தையுடைய எண்ணம் எப்படி இருக்கும், அவங்களுடைய மெச்சூரிட்டி என்ன அப்படின்னா, ஒரு பொம்மையை வச்சு விளையாடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் இருக்கிறாங்க. இவங்க ஒரு குதிரை பொம்மையை வச்சு விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து கேட்குறாங்க, யா ஆயிஷா, நீங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த குதிரைக்கு இறக்கை முளைத்திருக்கிறதே, குதிரைக்கு பொதுவா இறக்கை இருக்காதே அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நகைச்சுவையா ஒரு கேள்வி கேட்கப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நகைச்சுவையா ஒரு பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த குதிரைக்கும் தான் ரெக்கை இருந்துச்சு என்று சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க. இவங்க அந்த சின்ன வயசுலேயே அவங்களுடைய இந்த சிந்தனைகள் எல்லாம் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வியப்பு அடைவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிற்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது இவருடைய வயது 8ஆக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் ஆகும் பொழுது இவருடைய வயது 9ஆக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மதீனாவிற்கு சென்ற பிறகு அந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சி அந்த மக்காவில் இருக்கக்கூடிய நயவஞ்சர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்க பல்வேறு சதி திட்டங்களை தீட்டுகின்றார்கள். இந்த இஸ்லாத்தை எப்படியாவது வளருவதை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். அந்த சதி திட்டத்திலே இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட்டு வைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 5ஆவது ஆண்டு பனு முஸ்தலக் என்கிற அந்த கோத்திரத்துக்குடைய ஒரு சிறிய போர் நடக்குது. அந்த போருக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய படையை அழைத்துட்டு செல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த படையோட என்ன செய்யறாங்க அப்படின்னா, நயவஞ்சர்களும் சேர்ந்து செல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய படை ஓய்வெடுப்பதற்காக வேண்டி மரிசா என்ற ஆற்றங்கரையில தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, தங்கி ஓய்வெடுப்பதற்காக வேண்டி அவங்க எல்லாத்தையும் ஓய்வெடுக்கிறதுக்காக நிறுத்துறாங்க. அப்ப எல்லாரும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்றுட்டு வராங்க. வந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய படைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, கிளம்பிட்டாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த காலத்துல அரபியர்களுடைய நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு போருக்கு போறாங்க அப்படின்னா போயிட்டு வரக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு பொருட்களை விட்டுட்டு வந்துட்டாங்களா, ஏதாவது விட்டு தவறிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு வீரரை அனுப்புவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃப்வான் இப்னு முஅத்தல் என்ற சஹாபியை என்ன செய்யறாங்க அப்படின்னா பார்த்து வருவதற்காக அனுப்புறாங்க. அப்ப ஒரு ஹிஜாப் அணிஞ்சு ஒரு பெண்ணு படுத்திருக்கக்கூடிய இதை சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன்னுடைய ஒட்டகத்தை ஓட்டுவது போல அடிக்கின்றார்கள். அந்த சத்தத்துல ஆயிஷா எல்லாம் எழுந்திருக்கிறாங்க.
அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஒட்டகத்தில் அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா கூட்டிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேறொரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுது அந்த படையை போய் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா சென்றடைகிறாங்க. இந்த செய்திய அப்துல்லா இப்னு சலூல் என்ற அந்த நயவஞ்சகர் என்ன செய்யறான் அப்படின்னா, அவங்க இதுதான் ஒரு என்ன செய்யுச்சுன்னா ஒரு வாய்ப்பாக அவர்கள் மீது இட்டு கட்டக்கூடிய அவர்கள் மீது சதி திட்டத்தை தீட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக கிடைத்திருச்சு. அவங்க மதீனாவுடைய எல்லா பல்வேறு தெருக்களுக்கு சென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி இட்டுக்கட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க மனசு உடைஞ்சு இருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 3 நாள் தன்னுடைய பெற்றோர்களை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க போறாங்க. அப்ப இந்த செய்தி அவங்களுக்கு எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி தெரியுது அப்படின்னா, மஸ்தா பின்த் அத்தாதா என்ற வயதான ஒரு சஹாபி மூலமா அவங்களுக்கு தெரியுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நாட்கள் கழித்து ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்க வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் எந்த தப்பும் செய்யல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எந்த தப்பும் செய்யல அப்படின்னா நீங்க ஏதாவது தப்பு செய்தீங்க அப்படின்னு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த நேரத்தில் நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீது எப்படி ஒரு இட்டுக்கட்டப்பட்டு அவங்களுடைய செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹு முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், இந்த நேரத்துல நான் பொறுமையா இருக்கிறது தான் எனக்கு நல்லது, நான் அல்லாஹ் கிட்ட உதவி தேடுறேன் அப்படிங்கிற அதை ஓதுறாங்க. அல்லாஹு தஆலா இவங்க நிரபராதிங்கிறதுக்காக வேண்டி அத்தியாயம் 100 அந்த சூறால அல்லாஹ் ஒரு 10 ஆயத்து இறக்குறான். 11வது ஆயத்துல இருந்து 21வது ஆயத்து வரைக்கும் என்ன செய்யறான் அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க பத்தி இறக்குறான். இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூட அதிகமான காலம் வாழ்ந்த சஹாபி. பல்வேறு நபர்கள் இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பல்லாயிரக்கணக்கான நபிமொழிகளை இந்த உம்மத்திற்காக வேண்டி கொடுத்திருக்கின்றார்கள். மொத்தமா அதிக நபிமொழிகள் அறிவிச்ச அந்த சஹாபியல்கள்ல இவங்களும் ஒருத்தராக இருந்தாங்க. அதிகமும் நபிமொழி அறிவிச்சது யாரு அப்படின்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 5374 ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. அதற்கு பின்பாக அப்துல்லாஹ் இப்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2630 ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. மூன்றாவதா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க 2210 ஹதீஸ்களை இந்த உம்மத்திற்காக வேண்டி அறிவிச்சிருக்காங்க. இவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, வாழக்கூடிய அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பின்பு இது எந்த மார்க்கத்துல இந்த இஸ்லாத்துல எந்த ஒரு ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட சட்டமாக இருந்தாலும் சரி, ஷரியத் சம்பந்தப்பட்ட சட்டமாக இருந்தாலும் சரி, இவர்களிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நபர்களாக இருந்து வந்தார்கள். அதாவது எந்த ஒரு மசாலா எனக்கு தெரியணும் அப்படின்னா இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு என்பது வரலாறு. இவங்க எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னா, இவங்க பணக்கார அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளாக இருக்கிறாங்க. பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஏழ்மையை விரும்பினார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறக்கும் பொழுது நான் ஏழையாக தான் இறக்கணும் அப்படின்னு எப்படி ஆசைப்பட்டார்களோ, நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா எழுப்பப்படும் பொழுது ஏழைகளுடன் இனி எழுப்பணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அதே போல இவங்களும் வாழ்றாங்க. பின்னாடி இஸ்லாம் பல்வேறு நாடுகளில் பரவி அங்க போர் செஞ்சு வெற்றி கொள்ளப்பட்டு செல்வங்களும் பொருட்களும் மதீனாவை நோக்கி கொண்டு வந்த பொழுது பல்வேறு செல்வங்கள் தன்னை நோக்கி வந்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பைத்துல் மாலில் கிடைக்கக்கூடிய அந்த தொகையுமே என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஏழை எளிய நபர்களுக்கு சஹாபிகளுக்கு செலவழிச்சிருவாங்களாம். இப்படியே அவங்க ஏழ்மையை விரும்பி வாழக்கூடியவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க. இவங்க எப்ப இறக்குறாங்க அப்படின்னா ஹிஜ்ரி 58ஆம் ஆண்டு தன்னுடைய 66வது வயதுல ரமலான் மாசம் 17வது பிறையில என்ன செய்யறாங்க அப்படின்னா இவ்வுலகை விட்டு பிரிகின்றார்கள். ஆக அல்லாஹு தஆலா எந்த நிலையிலையும் ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டு பாதுகாத்து எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவரும் தந்தல் புரிவானாக.
வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.